இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று யாழ்ப்பாணம் விஜயம். இனுவிலில் புகையிரதத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டம். மாகாண சபைகளுக்கான போலீஸ் அதிகாரம் நீக்கம். உதய கம்மன் பிளவின் 22வது திருத்தம். 83 கருப்பு ஜூலை உருவாக்கியது ஜேபிபி. பிரசன்ன ரணதுங்க குற்றச்சாட்டு. யாழ் விமான நிலையத்தின் ஊடாக இந்தியாவுக்கு மற்றுமொரு தினசரி விமான சேவை. பெருந்தோட்ட மக்கள் ஈழத்தை கோரவில்லை. வடிவேல் சுரேஷ். ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா? சந்திரிகா வெளியிட்ட தகவல். இலங்கையில் முடிவடைந்த யுத்தம். முப்படையினரை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துக்கு இடையூறு ஏற்பட்டால் பெரும் பொருளாதார நெருக்கடி உருவாகலாம். மத்திய வங்கி தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரின் பங்கேற்புடன் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட சிலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறும் கூட்டம் காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலபான சிவபாலசுந்தரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பாதுகாப்பு தரப்பினர் என பலரும் பங்கேற்றனர். கடுமையாக அடி வாங்குறாரு நான் தான். இப்பவும் அநேகமான யாழ்ப்பாணத்தில் பேச்சாரம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ நான் என்கிற கட்சியில் நடந்த உள்ளக தேர்தல் நேரமும் எனக்கு எதிராக வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் இதை செய்ய தெளிவு இருக்கிறது. ஒன்று ரையார் என்றது ரத்தினபுரத்திலிருந்து கனாமிய குளத்திலிருந்து வர தண்ணி தான் ரத்தினபுரத்துக்கு ஊடாக திருவியாருக்குள்ளாக இந்த ரையாறு அது கிணத்தி குளத்துக்கு வந்து கிணத்தி குளத்தால் வெளியேறும். அது ரையாறு. ஆனால் இரண்டமடு குளத்தில் இருக்கிற தண்ணி தான் வாய்க்கால் ஊடாக கிளிநொச்சி குளத்துக்கு இறக்கப்பட்டு அது உருத்திரபுரத்துக்கான இடதுகரை வாய்க்கால் ஊடாக உருத்திரபுரத்துக்கு தண்ணி போகிற வாய்க்காலும் அதெல்லாம் இருக்குது. அது வந்து இரண்டமடு குள தண்ணி தான் கிளிநொச்சி குளத்தில் இறக்கப்பட்டு வழங்கப்படும். இப்போ ரையாறு என்று சொல்லி நாங்கள் திசை இருப்போம். ரையாறு வார பாதையில் நான் நினைக்கிறேன் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்ன விஷயம் இதில் சொன்ன விஷயம் இதில் கருத்தில் கொள்ளப்படணும். ஆஸ்பத்திரி கழிவு வாரதில்லை. வேணும்னா நாங்கள் நேராக போய் பார்ப்போம். சும்மா நாங்கள் மக்களை பயப்படுத்துகிற மாதிரி கதைக்கக்கூடாது. ஆஸ்பத்திரி கழிவுகள் அங்கே வாரது. ஆஸ்பத்திரி இப்போ நல்ல சுத்திகரிப்பு வேலைகளை அவர் நாங்கள் செய்கிறாங்க. அடுத்தது மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை. குடிநீருக்கு தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியில் எந்த ஒரு விவசாயியும் இப்பயாவது சொல்லல. நான் உட்பட யாரும் சொல்லல. உங்களுக்கு தெரியும் கௌரவ அமைச்சர் அவர்களே, கிளிநொச்சி என்பவர் குடியேற்ற மாவட்டம். இரண்டமடு குளத்தை நம்பித்தான் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் இருந்த அந்த காலத்தில் ஆங்கில மொழியில் 8ஆம் வகுப்புக்கு மேலே படித்தவர்களையும் விவசாய பாடசாலைகளில் படித்தவர்களையும் கொண்டே குடியேற்றினது. 3 ஏக்கர் வயல், 2 ஏக்கர் மீட்டுக்காணி, இப்படி தான் கிளிநொச்சி உருவாக்கப்பட்டது. மலையகத்தில் இருந்து 83ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்த மக்கள் கிட்டத்தட்ட 25% மக்கள் இன்றைய கிளிநொச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மலையாளபுரம், கிருஷ்ணபுரம், பாரதிபுரத்தில் குடிநீருக்கு பாரிய பிரச்சனை. அந்த இடங்கள் இரவலான பிரதேசங்கள். குடிநீர் கிளிநொச்சியிலேயே மிக மோசமாக இருக்குது. கல்லாறு, பிரபந்தனாறு இப்பயும் குடிநீர் இல்லை. பூனேரி முழுமையான குடிநீர் பிரச்சனை உள்ள இடம். இதெல்லாம் இருக்கக்கூடியதாகத்தான் இந்த திட்டம் யாழ்ப்பாணத்து குடிநீர் மற்றது சுகாதார திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு காலத்தில் யுத்தம் நடக்கிற பொழுது 1000 மில்லியன் ரூபாய் இரண்டமடு குளம் திருத்தறதுக்காக ஒதுக்கப்பட்டது. யுத்தத்தை காரணம் காட்டி விடுதலை புலிகள் அந்த காசு எடுத்துருவாரு. அந்த காசு திரும்பி போனது. அது கந்தலாய் பராக்கிரம சமுத்திரங்களுக்கு 100 மில்லியனாக வழங்கப்பட்டது. ஜெய்கா திட்டத்தில் ஜப்பான் நிதியாக வந்தது, திரும்பி போனது. யுத்தம் முடிகிற காலத்தில் இந்த ப்ரொஜெக்டுகள் எழுதப்பட்டு தான் இரண்டமடு குளத்தை 2 அடி கூட்டுறதுக்கான செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இரண்டமடுவில் இப்போ இருக்கிற தண்ணீரின் கொள்ளளவு என்பது 44,000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஆனால் 21,000 ஏக்கருக்கு தான் சிறுபம் உருவடும். நேற்று கூட கௌரவ அமைச்சர் தலைமையில் அங்கே நடந்த கூட்டத்தில் ஊரியான், முரசு மூட்டை, கோரக்கன் கட்டு விவசாயிகள் நீர் தண்ணி கட்டணும். அதாவது சொன்னவன் வாய்க்கால் இல்லை, அதுக்கு திரும்ப வாய்க்கால் புதுசாக ஆரம்பிக்கப்படணும். நாங்கள் தண்ணி ஒருக்கா பாத்தி பார்த்து கிடைத்தால் நாங்கள் தண்ணி வழங்கலாம். பழைய வட்டக்கட்சி இன்னும் அந்த நீர்ப்பாசனத்துக்கு உள்ளீர்க்கப்படையது. இப்படி பல பிரதேசங்கள் இருக்கு. அங்கே வயல் செய்யக்கூடிய நிலங்கள் இன்றைக்கும் சிறுபம் கொடுக்க முடியாமல்.
புதிதாக பொறுப்பேற்ற இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். நைனாதீபுக்கு செல்லும் உயர்ஸ்தானிகர் நைனாதீபு நாகபூசணி அம்மன் கோவில், நைனாதீபு நாகபிகாரைக்கும் சென்று வழிபாட்டில் ஈடுபட உள்ளதுடன் இந்திய திட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மின்திட்ட இடங்களையும் பார்வையிட உள்ளார். தொடர்ந்து காங்கேசன்துறை துறைமுகம், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் உயர்ஸ்தானிகர் அங்குள்ள நிலைமைகளை ஆராய உள்ளார். யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்விலும் உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டு தொடர்ந்து யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் மாலை 5 மணிக்கு இடம்பெறவுள்ள தியாக பிரம்மம் சர்க்குரு ஸ்ரீ தியாகராஜா சுவாமிகளுக்கான இசை ஆராதனை நிகழ்விலும் பங்கேற்பார். தனியார் விடுதியில் நடைபெறும் இரவு விருந்தில் அரசியல் பிரமுகர்கள், உயர் அரசு அதிகாரிகள், பல்கலைக்கழக நிர்வாகத்தினர், வர்த்தக பிரமுகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அழைக்கப்பட்ட விருந்தினர்களை உயர்ஸ்தானிகர் சந்திக்க உள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் நேற்று மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்தார். யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியில் பாதுகாப்பான புகையிரத கடவையை வலியுறுத்தி நேற்று புகையிரதத்தை மறைத்து போராட்டம் ஒன்றை பொதுமக்கள் முன்னெடுத்தனர். குறித்த புகையிரத கடவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என தெரிவித்தும் கடவை காப்பாளர் அவ்விடத்தில் தமது கடமையை செய்யவில்லை என குறிப்பிட்டும் பிரதேச மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 6:45 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து காங்கேசன்துறை நோக்கி சென்ற புகையிரதத்தை மறைத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலத்த கோஷம் எழுப்பி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன்போது இறந்த உயிரே இறுதியாகட்டும், எங்கள் உயிரை காவு கொள்ளாதே, தினம் தினம் பயந்த பயணமா ஆகிய கோஷங்கள் தாங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பொதுமக்கள், கிராம மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் இனுபில் பகுதியில் புகையிரதத்துடன் மோதி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதுடன் பெண் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரம் 37 வருடங்களுக்கு பின்னர் நீக்கப்பட உள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைத்து மாகாண சபைகளுக்கான போலீஸ் அதிகாரங்களை நீக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிபத்துருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை இலங்கை அரசியலமைப்பில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ள மிகவும் ஆபத்தான அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்களாகும். எனவே மாகாண சபைகளில் இருந்து போலீஸ் அதிகாரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது தேசியவாதிகளின் 37 வருட கால கனவாக இருந்து வருகின்றது. அந்த கனவை நனவாக்கும் வகையில் வரலாற்றில் முதல் தடவையாக 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைத்து மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்கள் நீக்கப்பட்டுள்ளோம். பிப்ரவரி 13ஆம் தேதி வரை மசோதா வட்டமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள பாராளுமன்ற அமர்வு காலப்பகுதியில் அதனை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது. நீதிமன்றத்தின் முன் வரைவின் அரசியலமைப்பு தன்மையை சவால் செய்ய எவருக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்கள் உள்ளன. இதனை எதிர்த்து தமிழ் பிரிவினைவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னர் இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி நாட்டுக்கு ஆபத்தாக மாறியுள்ள நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெறலாம். பல காரணங்களால் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்குவது பிரச்சினையாகியுள்ளது. இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. புலி பயங்கரவாதிகளுடன் மோதிய போது சில நாடுகள் புலிகளுக்கு நிதி உதவி, ஆயுதம், பயிற்சி போன்றனவற்றை வழங்கியதை நாம் நினைவு கூறுகின்றோம். இவை அனைத்தும் இரகசியமாக நடந்தன. ஆனால் எங்களிடம் உத்தியோகபூர்வ அரச இராணுவம் இருந்ததால் எங்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் அதை வெளிப்படையாக கொடுத்தனர். ஆனால் எதிர்காலத்தில் பிரிவினைவாத போர் மூண்டதால் அது வடக்கு மாகாண போலீசாருக்கு இலங்கை இராணுவத்துக்கும் இடையிலானதாக இருக்கும். பின்னர் இவை இரண்டும் அதிகாரப்பூர்வ படைகள். அப்போது இலங்கைக்கு எதிரான பிரிவினைவாதிகளை ஆதரிக்கும் நாடுகள் பிரிவினைவாத அமைப்பையோ அல்லது வடக்கு போலீஸையோ எந்தவித தயக்கமுமின்றி வெளிப்படையாக ஆதரிக்கும் திறன் பெறும். இந்த உண்மையின் காரணமாக ஒரு மாகாணம் குடியரசுக்கு எதிராக செல்லும் போது மத்திய அரசுக்கு நேரடியாக தலையிடும் அதிகாரங்களை வழங்குவதற்கான உத்தரவுகள் இந்திய அரசியலமைப்பின் 256 மற்றும் 257வது பிரிவுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. 13வது அரசியலமைப்பு திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டாலும் அரசியலமைப்பின் திருத்தங்களில் இந்திய அரசியலமைப்பின் அந்த முக்கியமான சரத்துக்களை நமது அரசியலமைப்பில் நுழைக்க வேலை செய்யவில்லை. எனவே இந்த போலீஸ் அதிகாரங்கள் மூலம் பிரிவினைவாதிகள் பலப்படுத்தப்படுவர். இந்த விதிமுறைகள் காரணமாக போலீஸ் துறையின் 90% அதிகாரங்கள் மாகாண போலீஸ் துறைக்கு செல்லும்.
அந்நிய செலாவணி மற்றும் மத்திய அரசினுடைய பாதுகாப்பு தொடர்பான குறைந்த எண்ணிக்கையிலான குற்றங்களை மத்திய அரசு போலீஸ் துறை கையாள்கிறது. மத்திய அரசாங்க போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாகாண சபை அதிகார வரம்பில் பணிபுரியும் போது சீருடையில் கூட பணியாற்ற முடியாது. மேலும் மத்திய அரசின் காவல்துறை அதிகாரி அந்த மாகாணத்தின் அதிகார வரம்புக்குள் இருக்கும் போது அவர் அந்த மாகாணத்தின் பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் பணியாற்ற வேண்டும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்கிய பின்னர் 17வது திருத்தம், 19வது திருத்தம், 21வது திருத்தம் போன்ற அரசியலமைப்பு திருத்தங்கள் ஊடாக போலீசார் கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆனால் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர் முதலமைச்சருக்கு பொறுப்பு என்றும் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எனவும் 13வது அரசியலமைப்பு திருத்தம் தெளிவாக கூறுகிறது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதன் ஊடாக கடந்த 35 வருடங்களாக போலீஸ் அதிகாரத்தை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் பயனற்றதாகிவிடும். எனவே 22வது அரசியலமைப்பு திருத்தமானது தேசிய பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சியின் அடிப்படையில் ஒரு மாபெரும் நடவடிக்கையாக நாம் பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஜேவிபிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் விடுதலை புலிகளையும் இணைத்து எதிர்காலத்தில் நாட்டை ஆளும் அதிகாரத்தை வழங்குபவர்களாக இருப்பார்கள் என நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜேவிபிக்கு மக்கள் ஆதரவு பெருகுவதாக கிராமங்களில் பேசப்படுகிறது என ஊடகவியலாளர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் வழங்கினார். ஜேவிபி எப்படி செயல்பட்டது என்பதை படித்த அறிவாளிகளுக்கு தெரியும். 83 கருப்பு ஜூலியை உருவாக்கியது ஜேவிபி. அப்போதும் எத்தனை ஆயிரம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஜேவிபியின் பெயர் தேசிய மக்கள் சக்தி என மாற்றப்பட்டு கட்சியின் சின்னமும் திசைகாட்டியாக மாற்றப்பட்டது. கட்சியின் சின்னத்தை ஏன் மாற்றியது? ஜேவிபிக்கும் விடுதலை புலிகளுக்கும் வேறுபாடு இல்லை. அப்படியானால் ஜேவிபிக்கு வாக்களிப்பவர்கள் விடுதலை புலிகளையும் இணைத்து எதிர்காலத்தில் நாட்டை ஆளும் அதிகாரத்தை வழங்குகிறார்கள். ஜேவிபியின் முகப்புத்தக அலையில் எதையாவது செய்ய முயற்சிக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை ஆரம்பிப்பது தொடர்பில் இண்டிகோ விமான சேவை நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மத்தள விமான நிலையம் தொடர்பில் முதலீட்டு விருப்பங்கள் கூறப்பட்டன. அதற்கான விலைமனு சபை ஒரு முதலீட்டாளரை தெரிவு செய்துள்ளது. குறித்த முதலீட்டாளருடனான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. அடுத்த வாரம் உடன்பாடு எட்டப்படலாம். அதன் மூலம் அந்த விமான நிலையத்தையும் லாபமீட்டும் வகையில் மாற்ற முடியும். இந்த ஒப்பந்தம் ரஷ்யா மற்றும் இந்திய தனியார் கூட்டு திட்டமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் தமிழீழத்தை கோரவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேலு சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஹேட்டன் வட்டவிளை பகுதி பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் பொருளாதார ரீதியில் நலிவடைந்திருந்தாலும் அறிவானவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெறும் என கருதுவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தேர்தலை நடத்துவார் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து பொருத்தமான ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நலன்களுக்காக தீர்மானம் எடுத்தால் நாட்டுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலையக மக்கள் வீடு, காணி, கல்வி மற்றும் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவே தெரிவித்துள்ளனர். எமது மக்கள் ஈழத்தையோ ஆயுதங்களையோ கோரவில்லை என வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைய மத்திய வங்கி பிரதான காரணமாகும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைய மத்திய வங்கியே பிரதான காரணமாகும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதி, சிறைச்சாலை மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சில் வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐத்னிபாட் கப்ரால் ஆளுநராக இருந்த காலத்திலிருந்து நாட்டின் அந்நிய செலாவணி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வந்தது. அதனால் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு மத்திய வங்கியின் நடவடிக்கைகளில் நம்பிக்கை இல்லாமல் போனது. அரச வங்கிகள் சாதாரண மக்கள் தொடர்பில் கண்டுகொள்வதில்லை. அதனால்தான் அந்த மக்கள் கருப்பு வியாபாரிகளை நாடி தங்களின் வியாபார நடவடிக்கைகளுக்கு பாரிய வட்டி தொகைக்கு கடன் பெறுகின்றனர். இதனால் சரியான வியாபாரிகள், விவசாயிகள் தங்களின் தொழில் நட்டம் ஏற்படும் போது அவர்கள் அந்த தொழிலை விட்டுவிடும் நிலைக்கு செல்கின்றனர். அதனால் தான் இன்று நாட்டில் விவசாயம் செய்பவர்களின் வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால் இது தொடர்பாக மத்திய வங்கி கொள்கை ரீதியில் இது தொடர்பாக தீர்மானம் மேற்கொண்டு அதனை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் அது தொடர்பான சட்டங்களை அனுமதித்துக் கொள்ள நமக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்.
மத்திய வங்கிக்கு நிதி தொடர்பான அதிகாரங்களை வழங்கும் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதனால் இன்னும் தாமதிக்காமல் மத்திய வங்கி இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் நாடு வீழ்ச்சியடைய பிரதான காரணம் மத்திய வங்கியாகும். இதற்கு 90% மத்திய வங்கியின் நடவடிக்கையே காரணம், 10% மற்ற விடயங்களாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ தேசத்தின் விடுதலைக்கான சைக்கிளோட்ட போராட்ட பேரணியானது பிரித்தானியாவில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டமானது தொடர்ந்து 16 நாட்கள் ஐரோப்பிய நாடுகளூடாக பயணிக்க தாயக விடுதலை உணர்வாளர்கள் உறுதி கொண்டுள்ளனர். பிரித்தானியாவில் எதிர்வரும் 4/3/2024 அன்று ஜெனீவாவில் நடைபெற இருக்கும் ஐநாவின் கூட்டத்தொடரில் இணையும் அனைத்துலக நாடுகளின் கவன ஈர்ப்பையும் ஆதரவு நிலைப்பாட்டையும் பெறும் நோக்கில் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்ட பயணத்தின் ஆரம்பத்தில் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு எழுச்சிமிகு போராட்ட பயணத்தின் அரசியல் விடுதலையின் வேட்கையாக தமிழின் அழிப்புக்கான நீதி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணியாளர்களும் உணர்வாளர்களும் இணைந்து கையிலேந்திய தமிழீழத்தின் எழுச்சி கொடிகள் காற்றில் கம்பீரமாக அசைந்த வண்ணம் காணப்பட்டதோடு கொள்கையின் லட்சிய உறுதியை பிரித்தானிய தேசத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆரம்பமாகிய போராட்ட பயணம் தமிழ் மக்களின் அரசியல் விருப்புகள் பிரசுரங்கள் மூலமும் பதாதைகள் மூலமும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேற்று தெரிவித்தார். ஐக்கிய குடியரசு முன்னணி நேற்று மாலை கொழும்பில் ஏற்பாடு செய்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். எனினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என அண்மையில் ஜனாதிபதி செயலகம் வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்றுதான் என்னால் கூற முடியும் என அவர் இதன் போது குறிப்பிட்டார். இலங்கையில் யுத்தம் இல்லாத காலப்பகுதியில் அதிகளவான முப்படையினர் சேவையில் ஈடுபடுத்த தேவையில்லை என கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். முப்படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பில் இராணுவத்தினர் தெரிவிக்கையில், இராணுவத்தின் எண்ணிக்கையை 1,35,000 குறைப்பதற்கும் கடற்படை மற்றும் விமானப்படையினரின் எண்ணிக்கையை 35,000 குறைப்பதற்கும் எதிர்வரும் 2030 ஆண்டளவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது சேவையில் உள்ள இராணுவத்தினரை இடைநிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார தெரிவித்துள்ளார். அத்துடன் இராணுவ சேவைக்கு புதிதாக நபர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைக்கு இதுவரை அரசாங்கம் மற்றும் நிதி அமைச்சின் அனுமதி கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து புதிய இராணுவ வீரர்களை இணைத்துக் கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். திரைசேரியின் அனுமதிக்கேற்ப புதிதாக சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்படும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும் என ரசிககுமார தெரிவித்துள்ளார். இதேவேளை கடற்படையிலிருந்து ஓய்வு பெறுவோரின் எண்ணிக்கையை விட குறைந்தளவானோர் சேவைக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் 2030 ஆண்டளவில் கடற்படையினரின் எண்ணிக்கை அரசாங்கம் மற்றும் கடற்படை திட்டமிட்ட அளவில் இருக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் திட்டத்துக்கமைய முப்படையினரின் எண்ணிக்கையை குறைப்பது மற்றும் அதிகரிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தினை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் பெரும் பொருளாதார ஆபத்து ஏற்படலாம் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. உலக பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஏற்றுமதிக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகளுக்கு மத்தியில் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகிறது என தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி, சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் தடம் புரண்டால் பெரும் பொருளாதார ஆபத்து ஏற்படலாம் என தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டமை, நம்பிக்கையின்மை, முதலீட்டாளர்களின் எதிர்மறை உணர்வுகள் காரணமாக பெரும் பொருளாதார இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை தனது பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் மீட்டெடுக்கப்படுகின்றன எனினும் குறுகிய காலத்துக்கு வளர்ச்சி குறைவானதாகவே காணப்படும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.